பொறுமையா சாப்பிடுங்க. தண்ணி வேணா கேட்டு குடிச்சுக்காம அவர் தண்ணி குடிச்சா அது ஒண்ணு. அதுக்காண்டி பேசுக்காண்டி அரசான யாரையும் கத்த வேணா பேச வேணாம் சொல்லி அக்கா, யாரும் கத்த வேணா பேச வேணாம். ரெண்டு வடை ஒரு டீ. வடை போச்சு. நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியம். வீட்டில் சாப்பாடு போட்டு மாட்டா, நம்மளாவது போடுவாங்க. தோல் போட கொஞ்சம் ஏமாறுவாங்க. பொதுமக்கள் எல்லாம் ரோட்ல இருந்து பார்க்கவே தெரிய கொஞ்சம் விழாவில் வந்து கலந்துக்கிற மாட்டேங்குது யாரா. அனைவரும் கைத்தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பாடகர்கள் அனைவரும் குழந்தை செல்வங்களை உற்சாகப்படுத்தி போட்டியினை மகிழ்வுக்குமாறு காணும்போது கேட்டுக் கொண்டேன். இந்த போட்டிக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த போட்டிக்காக சாப்பிடாம இருந்தீங்கப்பா அப்படின்னு கமிட்டி கொஞ்சம் வேலை கூட சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஞ்சு வச்சிருக்கலாம். சரி, இதை போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் நான் வரலாமா? யாருமா வரலாம்? இவனை தவிர யாரும் வாங்க. ரெண்டு முறுக்கு இருக்குனாலயா? இப்படி சாப்பிடுறதுக்கு அஞ்சு அஞ்சா வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிட ஈஸியா இருக்குங்களா? பொறுமையா சாப்பிடு. குறி மேல இருக்குல்ல, தப்பா போட்டாது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாயில எதுவுமே இருக்கக்கூடாது, கிளீனா இருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து வாயை திறந்து சொல்றா. வாயா திறந்து. சந்திரே தண்ணி கொடு.
மேடம் இது ஆக்ஷன். இவரோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க. இவரோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் வேற மாதிரி மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்லா திரிக்கிறான் பாருங்க. பொறுமையை சாப்பிடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? முகேஷ். பொறுமையை சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. இல்ல எல்லாருமே ஒரே சேமா வந்து நான் சாப்பிடுறேன். அந்த சீன் தான் இங்க ஏற்ற விட்டா என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க ஐயா. பொண்ணே சாப்பிடுமா சாப்பிடு. அறிவு நாலாயியா இங்க பாத்தீங்களா என்ன விடுதா சரி அப்ப நீ சொல்றத பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டேங்குது, சிரிக்குது. சொல்றது இப்ப நான் போறேன். கொஞ்சம் ஒதுங்கப்பா பிள்ளை ஸ்திரீய சாப்பிடு. அது விஷயம் இல்லமா, விசித்திரம். அது பிரச்சனை கிடையாது. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணு கைத்தட்டுங்க கைத்தட்டு கூட கைத்தட்டுங்க. அப்ப தெரியும் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்ச தண்ணி குரா 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 தண்ணி குரா. கொஞ்சம் விளையாடியா கொஞ்சம் வழி விடுங்க. அந்த போய் சாப்பிட்டு போட்டு நடத்துறீங்க. தண்ணி குரா அதுக்கு தண்ணி குரா தண்ணி குரா ஒன்றும் அவசரம் இல்லை. சாப்பிட்டு இல்லையா?